பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் பெரியோர் சிறியோர் யாவற்றை வேறும் இன்னும் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவற்றை வேறும் கடல் அலை போல வந்துள்ளார். ஏன் எதற்காக என்ன காரணம்? என்ன காரணம்? இப்பத்தாமா வந்தேன் வீட்டுல இருந்து இப்பதான் வந்தியா? எதுக்கு வந்த? ஏதோ ரோட்ல நின்றுட்டு இருந்தேன். கூத்தாடுதுன்னு சொன்னா கூத்து பார்க்க வந்தேன். ரோட்ல நின்றுட்டு இருந்தேன் மவுடிஞ்சாவடியில தொங்குபட்டியில வந்து கூத்தாடுதுன்னாங்க. பொங்குபட்டி அது தொங்குபட்டியா? சீரகாபாடி சீரகாபாடியில கூத்தாடுதுன்னாங்க. சரி அதான் ஒரு எட்டு பாத்துட்டு போனாலும் வந்தேன். கூட எங்குது நடத்தலாம். சரி அம்மா தடலி மாரியம்மனுக்காக இன்று ஓரிரவு நாடகத்தை அரங்கேற்றி செய்துள்ளார்கள். அம்மா இன்று வைத்துள்ள நாடகம் என்னடி? இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய நாடகம் என்ன தெரியாதா? தெரியாதா? அப்பா உனக்கு என்ன நாடகம் இல்லையா? நான் சொல்ற மாதிரியா சொல்லணும். நான் சொல்ற மாதிரியா சொல்லணும். அதோ பார் கர்ணஞ்சண்டை. பூரி இங்க பாரு, நீ சொல்ற நாடகம் நாளைக்கு அடிக்கலாம். நாங்க சொல்றத மட்டும் ஊனு கேளு. ஆமா அம்மா இன்று வைத்துள்ள நாடகம் அது என்ன பண்றது? அம்மா இன்று வைத்துள்ள நாடகம் இதோ புன்னடியார் சரித்திரம். இல்லை என்றால் தாமர தபசி என்று சொல்லலாம். ஆமா இல்லை என்றால் பொன்னர் சங்கர் பிறப்பு என்ற நாடகத்தை இன்று குரு பெரியார் முன்பதாக அரங்கேற்றி செய்துள்ளார்கள். அம்மம்மா அதுக்கு முன்பதாக இந்த வெள்ளாரவட்டி கருப்பூர் வெள்ளாரவட்டிக்கு சேர்ந்த அருமை அண்ணா நம்ம செல்வண்ணா யூடியூப் சேனல் செல்வண்ணா அவர்களுக்கும் நம்முடைய ஜமாக்குழுவின் சார்பாக அது மட்டுமல்ல நம்மளை போல ஒரு கலைஞர் யார் என்றால் சீரகாபாடிக்கு சேர்ந்த இந்த கண்ணன் அவர்கள் பெண் வேடத்திலே பேரும் புகழும் பெற்று நம்ம கண்ணன் அவர்களுக்கும் நம்முடைய ஜமாக்குழுவின் சார்பாக ஒரு நெஞ்சார்ந்த முத்தாந்த வணக்கம் சமர்ப்பணம். நாங்கள் யாரு? எங்களுடைய பெயர் என்ன? சொல்லட்டுமாடி? சொல்லுங்க.
என்ன தொங்குச்சு? தங்கச்சி செவிடியாடு நீ. ஏய் அத்தா என்ன? என்னோட பேரு என்ன தெரியவா? என்ன பேரு உன் பேரு? அப்படியா? எடாரி உன் பேரு இத்தனை இல்லையா? ஒண்ணுதான் ஒண்ணும் அப்படியா? பாத்து. உன் பேரு என்ன? கடா ஏய் ஏன் முட்டுக்கல்லா சாஜி திரியற முன்ன வரைக்கும் வந்தாப்புல இருந்து கூத்தாடி உடம்பெல்லாம் அழுத்து போச்சு. அப்படியா? அப்படி அப்படியே செவுத்து மேல அப்படி கை வச்சு அப்படி சத்த ஊர் நிக்கிறோம்ல. ஏய் அதுக்கு கை அங்கே ஊறுவ. சரி உன் பேர் என்ன பேரு? என்ன பேரு தெரியுமா? வாழ பருவுல சோள குழி போல சோள குருவி போல. சோழன் குயிலை போல குயிலை போல ஆ, ஆ. மச்சவிலகி உச்சமில்லாத ரூபி என்னோட பேரோ செங்கமலம். செங்கமலம். ஆமா அப்படியே செங்கமலத்தை. செங்கமல தாதி. சரி ஆயா உன் பேரு? ஏய் உன் பேரு உனக்கு தெரியுதா இல்லையாடி? எங்க காட்டு? ஏய் நாசமா போனவனே. கட்ட விளக்க மாதிரி கடை வாங்கிட்டு வந்து அடிச்சா கொடுவேன். தெரிஞ்சுதா இல்லைன்னா காட்டினா தானே தெரியும். என்னுடைய பெயர் சொன்னதே உன் செவியில நுழைந்ததா என்ன? எங்காயா போய் கேட்கறது கொடுறாங்க. வீணா போன மத்தாளக்காரன் சத்தம் இந்த பக்கம், இந்தாண்ட மக்கள் சத்தம். அப்படி சத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்தாண்ட மத்தாள சத்தம், இந்தாண்ட மக்கள் சத்தம். சரி. ரெண்டு சத்தத்துல எனக்கு மழை பெஞ்சு ஓஞ்சி மாதிரி இப்பதான் கப்புன்னு நிக்குது. அப்படியா? நல்லா இப்ப தெளிவா சொல்லு. அது தெளிவாவா? அட தெளிவா சொல்லுமா. அந்த ரேக மாதிரி வச்ச சுந்தரமாக வந்து அன்னப்போல் நடுநடந்த என் பெண்ணே ஜடை குலங்க ஆயிரம் மின்னலிலே ஜோதி மின்னலை போல என்னுடைய பெயர்தான் அம்மன் சோழராணி என்று தெரிவிக்கலாம். ஓ உன் பேர் தான் சோழராணியா? ஆமாடி. ஏம்மா, அப்படி நீ சோழராணியாக சோழராணிக்கு நீ செங்கமல தாதி. செங்கமல தாதி. தாதி. சங்கமுள்ள தாதி. அப்படி சோழராணியாக இருந்தாலும் அப்ப நீ சோழராணியாக நீ இருந்தாலும் உன்னையும் பெத்தாங்களே என் தாய் தந்தை யாரு? நான் எப்படி பிறந்தவன்? அம்மா உன்னை போல் மாநில பிண்டமா இல்ல நான் தேவர் பிண்டமாடி? அது எப்படி வரும்? என்னது? என்னமோ சொன்னியப்பா. ஏய் என்னமோ அது இல்ல, தேவர் பிண்டமா மாநில பிண்டமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதாயா? நான் பிறந்தத்தை காட்டவாடி. நான் பிறந்தத்தை காட்டவா? நீ பிறந்த இடத்த நீ காட்டாதாயா? ஏயா உன் வாயை பார்த்தாவே அப்படிதான் இருக்குது. அதை பார்த்தா நானும் எனக்கு கருகருன்னு வந்துடும். இப்படியா? சரி அம்மா, என் தாய் தந்தை யார் தெரியுமா? சொல்லு. சொல்றேன். அரியணை பச்சமான தான் சுமந்து அரியம்மா
மாணிக்கவல்லியடி அம்மா சொல்லு. இந்த சோழராணியை பெற்றெடுத்து என்னுடைய தாயார் மாணிக்கவல்லி மாணிக்கவல்லி, தந்தையார் மாணிக்கராஜன் மாணிக்கராஜன், மாணிக்கராஜனுக்கும் மாணிக்கவல்லிக்கும் நான் அருமை செல்வி பிறந்த சோழராணி நான் பிறந்தேன். சரிம்மா. சோழராணியாக நீ பிறந்து உனக்கு 18-16 வயது ஆன உடனே உனக்கு ஏதாவது எனக்கு ஆய்வு செடி தண்ணி கொடுங்கடா பிள்ளைக்கு ஆய்வு வச்சாங்க. ஐயா சி 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 பிள்ளை சேம் சேம் பப்பி. ஐயோ நான் வீட்டுக்கு தூரம் ஆயிட்டேன். எத்தனை கிலோமீட்டர் தூரம்? என்னது என்ன வீட்டுக்கு தூரமா ஆயிட்டு நீ? நான் வயசுக்கு வந்துட்டேன்னா என்ன ஒரு 95 வயசு வந்திருப்பியா? ஐயோ என் கையில வேப்பத்தண்ணி குடிச்சுட்டாங்க. பேய் முடிச்சியா? அப்புறம் என்ன மூளையில உட்கார வச்சுட்டாங்க. மூளையில உட்காந்து வச்சிடாரா? ஆமா. ஏன் ஊர் மேல போயிட்டியா? ஓ அது இல்ல, நானே புடிச்சு கரைச்சு குடிச்சிட்டேன். பவுர் புடிங்கி இருக்குமே. அது இல்ல, உன் காதல சொல்றவா அத்தாண்டி. இதுக்கா இத்தனை பிளுக்கு புளுக்குனா? என்னது பிள்ளைக்கு அம்மா சாமான வெத்தலை போட்டு போட்டுச்சாங்க. போடும் போய் கடிச்சு துப்பிடுவாங்க. என்ன வாயை கட்டி வச்சிருக்காங்க, கம்முன்னு இருக்க மாட்டீங்க. அம்மா அம்மா, நான் எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாடி. எந்த நாட்டு மன்னரையும் அழைத்து? என் கணவர் யாரு? அவர் எக்குலத்தரசர். அம்மா கற்பனைய மாதர்கள் தன் கணவர் பெயரை வாயினால சொல்ல மாட்டாங்களா? அப்படி நம்ம கொட்டியாரங்கிட்ட சொல்லு. கொச்சில ஏன் சொல்ற? சொல்லுவியா? உனக்கு பொட்டிக்குதா? அவர் பொட்டியில அப்படிதான் சத்தம் வருதான். கட்டையில ராகம் வரும். அம்மா நான் மாறிக்கிட்ட என் கணவர் யாத்திரை பாடி சொல்றேன்.
செய்தி சோழ நாட்டு ஜெகத்தோடி பரிபாலம் செய்து வரக்கூடிய சோழ மன்னனை திருமணத்தை செய்து சோழ மன்னனை சரி சோழ மன்னனை திருமணத்தை செய்து சோழ நாட்டில் எக்குறை இல்லாமல் வழிக்கு சுகசேமமா வாழ்ந்து வர்றீங்க இன்னைக்கு உங்களை தேடி ஓடோடி வந்து தெரியுமா செய்யற வேலையை விட்டுட்டு இப்படி ஓடோடும் இருக்கிற என்ன காரணம் என்ன காரணம் தெரியுமா உனக்கு என்னடி? உங்க வீட்டுக்காரரு ஆ. ஐயோ உன் புருஷன் ஐயோ 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 இல்ல செத்து போயிட்டான்னு சொன்னேன் இப்படி ஒரு பதட்டமா சொன்னா எனக்கு பயமா இருந்துச்சு உங்க வீட்டுக்காரங்க போதா நீங்க ஐயோ லபரா பாட கத்துனா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் கூட்டிட்டு வர சொன்னாரு அதாவது, ஆ? அப்படியா போகலாமா என்ன போகலாமா போகலாமா போகலாமாடி போகலாம் போலாம் போகலாமாடி